டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை தொடர்பாக பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்செந்தூரில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். உறவினர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? திருச்செந்தூர் அருகே பரமக்குச்சி சமத்துவபுரத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன். இவர் பரமக்குச்சி கஸ்பாவில் உள்ள அரசு உதவி பெறும் KK உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று வீட்டு படம் எழுதி வருவதால் பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யா மாணவனை கையில் கம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து வீட்டில் அவர் தெரிவித்துள்ளார். மனமுடைந்த மாணவன், என் சாவுக்கு ஆசிரியர்கள் ஃபியூலா, மேரி, வளர்மதி மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகிய 4 ஆசிரியர்கள் தான் காரணம். கடிதம் எழுதி சட்டை பையில் வைத்துவிட்டு நேற்று இரவு வீட்டின் பின்புல உள்ள ஆஸ்பத்திரியில் சேலை மூலம் தூக்கிட்டுள்ளார். இதனை பார்த்த பெற்றோர் மாணவனை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசுத்த மருத்துவர் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் மாணவனை எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மாணவனின் சடலத்தை உறவினர்கள் வாங்க மறுத்துள்ளார். இந்நிலையில் 4 ஆசிரியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பணியிட நீக்கம் செய்ய கோரியும் உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கோட்டாட்சியர் சுகுமாரன் அவர்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வழங்கியதற்கு நன்றி சதீஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.